பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவோ நீங்கன்னா ஒரு 3 லட்சம் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எங்களுக்கு இருக்காங்க. டவுனுங்கிறதே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இன்னி வரைக்கும் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற காரணம் அதுதான். பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ணுற எல்லாருமே எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் இருக்காங்க. கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அது வாங்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் எல்லா பிரான்ச்லேயுமே நம்ம இங்கே என்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லா சர்வீஸும் இருக்கும். நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும். இந்த சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏசிசி டிவி வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் உங்கள் ஆர்த்தி. இன்றைக்கி பிஹைண்ட் த பிஸ்னஸை நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிறது ஏஷியன் ஆப்டிகல்ஸ் ஓனர் வந்து மன்சூர். அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்ககிட்ட அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரோ கேட்போம். வணக்கம், என்னுடைய பேர் வந்து மன்சூர். என்னுடைய நிறுவனத்தின் பேர் வந்து ஏசியன் ஆப்டிக்கல். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் வந்து 21 வருஷமாக அந்த ஆப்டிக்கல் பிஸ்னஸ் ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் திருச்சிலையும் பிரான்ச் இருக்குது, திருப்பூர்லேயும் பிரான்ச் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம ஆப்டிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது லென்ஸு, ஃப்ரேம்ஸு, சன்கிளாஸு, காண்டாக்ட் லென்ஸு, அசசரிஸ், சொல்யூஷன் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக பார்த்திங்கன்னா மற்ற பேஷண்ட்களுக்கு வந்து என்ன ரெஃபரல் தேவையோ அந்த ரெஃபரல் வந்து கொடுத்து நமக்கு தெரிஞ்ச ஐ ஹாஸ்பிட்டல்களில் பெட்டராக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரெகுலராக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா இங்கே புவர் பீப்புள்ஸ் எல்லாமே இருப்பாங்க. புவர் பீப்புள்ஸ், எக்கானமிக் பீப்புள்ஸ், அவங்க போய் வந்து ஒரு ஆர்டினரி ஆப்ரேஷன் பண்ணாமல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாகவோ இல்லை ஒரு மினிமம் ரேட்லேயே பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு ஆர்ஜின் ஸ்டோரின்னு ஏதோ ஒன்று இருக்கும் சார். இதனால தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஸ்டோரி இருக்காங்க சார்? நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது காரணம் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து லாபம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக முழுக்க நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணல. எங்களுடைய செலவு தேவைகளுக்கான இதை பண்ணுறோம். அதுபோக பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருக்கும் சலுகை சென்றடைகிறதுக்காக பண்ணியிருக்கோம். அதனால தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்சம் கஸ்டமர் பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு எங்களுக்கு இருக்காங்க. அது அந்த ஒரு ப்ளஸ் தான். அதை வச்சு தான் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வாங்குறதுக்கு மற்ற இடத்துல வாங்குறதுக்கு நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கே யூஸ் பண்ண கஸ்டமர்கள் நம்மள்கிட்ட வந்த கஸ்டமர்கிட்ட கேட்டிங்கன்னா அதனுடைய டிஃப்ரெண்ட் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக வந்துட்டு இந்த பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு வரீங்க சார். இதில் வந்துட்டு ஒவ்வொரு டைம் அப்ஸும் இருக்கும், டவுனும் இருக்கும். அப்படி ஏதாச்சும் உங்கள் மெமரிஸ் அது ரொம்ப மெமரபுளாக இருக்கும் ஒரு அப்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்கா? எங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டவுனுங்கிறதே கிடையாது. நாங்கள் ஆரம்பித்ததுலேருந்து அப்பில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேட்டூர் ரோட்டில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசுகி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வச்சுருக்கோம். எஸ்எஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் வந்து நம்மளுடைய கஸ்டமரை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அவங்க நம்ம எப்போவுமே நம்மளை வந்து அப்பில் தான் வச்சுருப்பாங்க. அதனால் எங்களை பொறுத்த வரைக்கும் டவுனுங்கிறதே இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும். அதனால தான் இன்னி வரைக்கும் வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற காரணம் அதுதான். திஷா, நீ இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுவியா? ஆமாக்கா. அக்கா, உங்கள் ஈசெக் டிவியில் நான் ஜாயின் பண்ணலாமா? இவ்வளோ அழகாக ட்ராயிங் பண்ணுற, கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அப்போவா எங்கள் சேனல் ஸ்டுடியோ கூட்டிகிட்டு போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் எங்கள் ஸ்டுடியோ. இதுதான் விஎஃப்எக்ஸ் பண்ணுற க்ரீன் மேட் ஸ்டுடியோ. ஹாய் வர்ஷினி. ஹாய்டா. இவ 12th முடிச்சுட்டே நம்ம டீமோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஓகே, ஷோர். நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஈசெக் டிவி நடத்துறது ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் 45 டேஸில் இருந்து 1 இயர் கோர்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்குது. 45 டேஸ் கோர்ஸா? என்னவெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க? ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரை பேசிக்காக நீ நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நீ ஸ்கூல் முடிச்சு எந்த காலேஜ் ஜாயின் பண்ணாலும் இந்த கோர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃப்ரா பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் இன்றைக்கே அட்மிஷன் போட போகிறேன். 12th ஹாலிடேஸை நான் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண போகிறேன். ஈசெக் ஸ்கூல் ஆஃப் அனிமேஷன் அண்ட் கேமிங்கில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்க? மேலும் தொடர்புக்கு ASEC School of Animation and Gaming, a premier division of Erode Sengundar Engineering College, Perundurai, Erode. Phone 9842465500. இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடித்தவங்கலாம் வந்துட்டு நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்துட்டு பாதியிலே நிறுத்திடுறாங்க. அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனால ஒரு குவிட் சொல்லிங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? எந்த ஒரு பிஸ்னஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த தொழிலை பற்றி முழுமையான எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறவங்க தான் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகுறாங்க.
அந்த பிஸ்னஸ் வந்து எவ்வளோ நாளில் பிக்கப் ஆகும், எவ்வளோ நாள் கழித்து நடக்கும், அதனுடைய ப்ராஃபிட் என்ன, எதுவுமே தெரியாமல் ஒரு மேம்போக்காக ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நடத்துகிறவங்க தான் பிஸ்னஸில் வந்து லாஸ் ஆகிறவங்களே தவிர்த்து மற்றபடி கரெக்டான பிளான் பண்ணி பண்ணுறவங்க எல்லாருமே சக்ஸஸில் தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க அப்படிங்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களா சார்? பிஸ்னஸை சக்ஸஸாக பண்ணுற எல்லாருமே எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் இருக்காங்க. அதனால் தனிப்பட்ட முறையில் இல்லை. இப்போ மறைந்த டாட்டா முதல் ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு சின்ன தெருவில் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான். சார் எல்லா பக்கமும் வந்து அந்த ஆப்டிக்கல் ஷாப்புங்கிறது இருக்குது. நம்ம ஷாப்பில் என்னங்க சார் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பெஷலாக இருக்கிறது? நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், சர்வீஸ் மட்டும்தான் அட்வான்டேஜில் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 24 hours சர்வீஸில் இருக்கும். மற்ற பிஸ்னஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை திருப்பி சேல் பண்ணுவாங்களான்னு தெரியாது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் வரும். ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்ணாடி மிக்ஸ் பண்ணிட்டோம், நாளைக்கு கல்யாணம் இருக்குது, ஒரு ட்ராவல் இருக்குது, நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நைட் எந்த டைமாக இருந்தாலும் திறந்து எடுத்து கொடுக்குறோம். அவங்களுக்கு அடுத்து இல்லை, அது ரெடி இல்லைன்னா கூட அடுத்து எப்போ கன்வீனியண்ட்டோ அது மாதிரி வந்து காலையில் 4 மணிக்காக இருந்தாலும் அந்த சர்வீஸ் பண்ணுறதுனால தான் எங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது. அதை வந்து எல்லாருமே அதை தொடர்ந்து கடைபிடிச்சாங்கன்னா அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதே 3D அனிமேஷன், VFX, AR எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு மீடியாவில் நல்லா சம்பாதிக்கணும். அவ்வளோதானே, அதுக்கு தான் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நானும் ட்ரோன் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரோன் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை. அவ்வளோதானே, உன்னோட கனவை நனவாக்க நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. என்கிட்ட நிறைய புது ஐடியாஸ் இருக்கு. இது மூலமா ப்ராடக்ட் கிரியேட் பண்ணும் அண்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். இதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் வேணும். அவ்வளோதானே, உன்னோட ஐடியாவை ஸ்டார்ட் அப்பா இனிஷியேட் பண்ணுறதுக்காக நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ரோபோட்ஸ்னால் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ரோபோட்டிக்ஸில் இன்வால்வ் ஆகி நிறைய ரோபோட்ஸ் வரும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு தான் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. நான் இன்ஜினியரிங் படிக்கும் போதே IAS, IPS, TNPSC கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுக்கு ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜ். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் IAS அகாடமி இருக்கே. இன்ஜினியரிங் படிக்கும்போது என்னோட ஹையர் ஸ்டடீஸை அப்ராடில் பண்ணுறதுக்கு ஒரு கரியர் கைடன்ஸ் தேவைப்படுது. அவ்வளோதானே, உன்னோட ஃபாரின் ட்ரீம் அச்சீவ் பண்ண நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இப்போ வளர்ந்து வர EV டெக்னாலஜி லேர்ன் பண்ணி நிறைய EV ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜில் EV லேப் இருக்கே. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுலேயும் மெயினாக அப்டேட்டட் டெக்னாலஜி வச்சு 3D காங்கிரீட்டை பற்றி கற்றுக்க ஒரு நல்ல காலேஜ் வேணும். எப்பவுமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கே. AR/VR லேப், ட்ரோன் டெக்னாலஜி, EV லேப், IS அகாடமி, 3D கான்ட்ராக்ட் பிரிண்டிங், ரோபோட்டிக் லேப், இன்குபேஷன் சென்டர், இந்த மாதிரி எல்லா லேபும் தமிழ்நாட்டிலே ஒரே இடத்துல இருக்க நம்ம ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் மட்டும்தான். சார் எல்லா ஷாப்லேயும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் கேட்குற பவருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி தராங்க. நம்ம கடையில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி தருவீங்களா? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஏன்னா ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் ரொம்ப கிளியராக இருக்கணும். நோ சீட்டிங், சைட் சீட்டிங் எல்லாமே கிளியராக இருக்கணும். அது பார்த்து கொடுத்தா மட்டும்தான். ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 100 செட்டு கூட வச்சுருப்பாங்க. கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அது வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு வந்து கரெக்டாக சீட்டிங் இல்லைன்னா அது விஷன் கரெக்டாகவே இருக்காது. அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் ஒரு 50+ ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஆப்டோமெட்டிஸ்ட் இருக்காங்க. இந்த டீம் எல்லாமே வந்து கரெக்டாக இது பண்ணி பண்ணுறதுனால தான் நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பிஸ்னஸை. இந்த கஸ்டமைஸ் பண்ணித்தர மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவும் கஸ்டமைஸ் பண்ணி தரீங்களாங்க சார்? இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தான் ஃபஸ்ட்டு செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் இருக்கிற ப்ளூடூத் ஸ்பெக்ஸ் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்லேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது பார்த்திங்கன்னா வந்து பெரிய காஸ்ட்லாம் இல்லை, ஒரு 1250 எங்கள்கிட்ட இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளூரே கிளாஸஸ் வந்து நாங்கள் இப்போ இல்லை, கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. மொபைல் வந்து எல்லோரும் கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். குழந்தைகளுக்கு குறிப்பாக வந்து வாங்கி கொடுங்க. அது ஒரு 300 ரூபீஸ்லேருந்து தான் ஸ்டார்டிங். அது மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுடைய விஷன் வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிறது 2 வயசுலேருந்து தான். 2 வயசுக்கு முன்னாடி மொபைல் கொடுத்து பழக்காதீங்க. அது பார்த்திங்கன்னா அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் குறையும், ஸ்பீச் எல்லாமே குறையும், உங்களுக்கு திங்கிங் பவர் எல்லாமே குறையும். அதனால் 2 வயசுக்கு மேலே உங்களுக்கு அப்படி பண்ணுறதுக்கு கொடுத்துங்க. அப்படி இருந்தால் எங்கள்கிட்ட வாங்க. அதுக்கான இது இருக்குது. ரொம்ப ஒரு மினிமம் காஸ்ட் 300 ரூபீஸ்லேருந்தே இருக்குது, வாங்கிக்கலாம். அது போக எல்லா கம்பெனியுடைய லீடிங் கம்பெனியுடைய பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது போக மற்ற எந்த சர்வீஸாக இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஐ டெஸ்டிங் ஃப்ரீ. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணால் ஐ ஹாஸ்பிட்டல்களில், லீடிங் ஐ ஹாஸ்பிட்டல்களில் டெஸ்டிங் எல்லாமே ஃப்ரீ தான். அதுபோக மற்ற காஸ்ட் எல்லாமே மினிமம் காஸ்ட் தான் நம்ம பேர் சொன்னால் போடுவாங்க. அதெல்லாம் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சார் ரொம்ப தேங்க்யூ சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னது வந்துட்டு அப்போ எப்படி சில்ட்ரன்ஸுக்குலாம் வந்துட்டு அந்த ஃபோன் யூஸ் பண்ணுறது மூலிமா அஃபெக்ட் ஆகுதுன்னு அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். இப்போ வந்துட்டு நீங்கள் புவர் பீப்புள்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக கொடுக்குறீங்க. இந்த ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிது? பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
இது எல்லாருக்கும் சென்றடையணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம ஆரம்பத்துலேன்னு சொல்கிற மாதிரி தான் லாப நோக்கத்துக்காக செய்கிறது இல்லை. இங்கே வந்து ஒரு செலவுகளுக்காக ஒரு லாபம் வைக்கிறோமே தவிர்த்து முழுக்க லாபம் வைக்கிறது இல்லை. இது மாதிரி பார்த்திங்கன்னா எம்ஆர்பி எஸ்ஆர்பி இந்த ப்ரைஸ் எந்த காலத்துலையும் விற்றதில்லை. கம்பெனிகள் என்னென்ன ஸ்கீம் கொடுக்குதோ அந்த ஸ்கீம் எல்லாமே கொடுக்குறோம். 1+1 கம்பெனி ஃப்ரீயாக கொடுத்தா அதை நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை, அது கொடுக்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா 4 வயசு குழந்தைகள் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சார்ஜஸ் பண்ணுறதில்ல, ஃப்ரீயாக தான் போட்டு கொடுக்குறோம். 4 வயசு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா கண்ணாடியுடைய பவர் ஹையாக இருக்கும், ஃப்ரேமுடைய காஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பண்ணுறதில்ல. அது மாதிரி ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸ் யாருக்கும் பெருசாக ஒன்றும் சார்ஜ் பண்ணுறதில்ல. அது போக வந்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க யாருக்குமே ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. உங்களுக்கு எதாவது அது மாதிரி தெரிஞ்சால் கூட எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க எல்லாருக்குமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு மினிமம் காஸ்ட்லேயோ இல்லை ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். அதுபோக கேட்ராக்ட் சர்ஜரி எதாக இருந்தாலும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை முழுமையாக நாங்கள் வந்து முடிச்சு கொடுக்குறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஐ கேம்ப் வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கோம். அந்த ஐ கேம்புகளில் வந்து நிறையா பேர் அதில் பலனடைகிறாங்க. இந்த ஒரு லாஸ்ட் மந்த்தில் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஐ கேம்ப் நடத்தியிருக்கோம். அதில் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி வந்து ஒரு 600 பேருக்கு பண்ணியிருக்கோம். அவங்க எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃப்ரீ ஐ கேம்ப் நடத்துகிற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்கு முழு ஏற்பாடையும் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம். வேறு ஏதாவது தேவைகள் இருந்தால் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வேறு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். சார் ஈரோடு மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் சார் பிரான்ச்சஸ் இருக்குது? கோயம்புத்தூர், திருப்பூரில் இருக்குது. கோயம்புத்தூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடில் பிக் பஜார் ஸ்ட்ரீட்டில் எம்ஜிஐ ஹாஸ்பிட்டல் அந்த கேம்பஸில் இருக்குது. திருப்பூரில் பென்னி காம்பவுண்டில் இருக்குது. நீங்கள் எல்லா பிரான்ச்லேயுமே நம்ம இங்கே என்ன சர்வீஸ் இருக்கோ அது எல்லா சர்வீஸும் இருக்கும். நீங்கள் உங்களுக்கான தேவைகளுக்கு வந்து எல்லாமே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது போக நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணால் போதும். அவங்களுக்கான ஃப்ரீ ஸ்பெக்ஸோ மற்ற எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணிக்கலாம், சர்ஜரி உட்பட எல்லாமே. சரி, இதை நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பேஸ் இல்லாமல் வந்துட்டு சர்வீஸ் பேஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஏசிசி டிவி மூலமா வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலும் மேலும் முன்னேற வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ வெரி மச். அது மாதிரி எங்களுக்கும் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த சேனல் மென்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வந்து இது மாதிரி வந்து யாரெல்லாம் வளர் தொழிலில் இருக்காங்களோ அவங்களெல்லாம் பேட்டி எடுத்து ஒரு பெரிய லெவலில் இந்த சேனல் ரீச் ஆகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சார் வந்துட்டு அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏசிசி டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.